பள்ளிக்கு செல்லும் காகம். ஒரு அழகான காலை பொழுதுல நாம்பூர் காட்டுல வாழ்ந்த குழந்தைங்க எல்லாரும் தங்களோட ஸ்கூல் பேக்கை எடுத்துக்கிட்டு பள்ளிக்கூடத்தை நோக்கி பறந்து போனாங்க. ஆனா குழந்தை ராஜு மட்டும் தன்னோட பேக ஒரு மரத்தோட கிளையில வச்சுக்கிட்டு உட்கார்ந்திருந்தான். எனக்கு பள்ளிக்கூடத்துக்கு போறதுக்கு சுத்தமா விருப்பமே இல்ல. தினம் தினம் என்ன காலையிலேயே எழுப்பி பள்ளிக்கூடத்துக்கு போன்னு விரட்டி விடுறாங்க அப்படின்னு பேசிக்கிட்டு குழந்தை ராஜு நதிக்கரையோட பக்கத்துல போய் பட்டாம்பூச்சிகளை பிடிச்சு விளையாடிக்கிட்டு இருந்தான். நாள் முழுக்க விளையாடின ராஜு ரொம்பவும் களைப்பா நதிக்கரையோட பக்கத்துல இருந்த மரத்தடி வாரத்துல படுத்து தூங்கிட்டான். அந்த நேரத்துல ராணிக்காகவும் தண்ணீர் எடுக்கிறதுக்காக நதிக்கரையை நோக்கி பறந்து வந்துச்சு. நதிக்கரையோட பக்கத்துல தான் பையனை பார்த்த ராணிக்காகவும் ரொம்பவும் கோபமாகிடுச்சு. ராஜு, ஸ்கூலுக்கு போறேன்னு சொல்லிட்டு நதிக்கரையில நாள் முழுக்க விளையாடிக்கிட்டு இருந்தியா? அம்மா அம்மா, நான் இன்னைக்கு ஒரு நாள் தான் ஸ்கூல்ல கட் அடிச்சேன். தினமும் நான் ஸ்கூலுக்கு போயிடுவேம்மா. உன்னை இப்படியே விட்டா சரிப்பட்டு வராது. உன்னை சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்க்கிற அப்படின்னு சொல்லிட்டு ராணிக்காகவும் ராஜுவை கூட்டிக்கிட்டு மீனுக்குருவியோட வீட்டை நோக்கி பறந்து போச்சு. மீனு, என் பையன் ராஜு என்ன மாதிரியே படிக்காம போயிடுவானோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்ன பண்ணாலும் இவனுக்கு படிப்பே மண்டையில ஏற மாட்டேங்குது. ராணியக்கா, கவலைப்படாதீங்க, சீக்கிரம் எல்லாம் சரியாகிடும். ராஜு நிச்சயமா ஒரு நாள் நல்லா படிப்பான். நீ உன் குழந்தைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கற நேரம் ராஜுவுக்கும் கொஞ்சம் சொல்லி கொடு மீனு. ராணியக்கா, நான் என் குழந்தைங்களுக்கு 1 மணி நேரம் தான் பாடம் சொல்லி கொடுக்கறேன். மீதி நேரத்துல எனக்கான வேலைகளுக்கே சரியா போயிடுது. அம்மா, நீங்க அத பத்தி கவலைப்படாதீங்கம்மா. ராஜு நம்ம வீட்ல வந்து படிக்கட்டும். நான் அவனுக்கு சொல்லி கொடுக்கறேன். ஆமாம்மா, நானும் அக்காவும் சேர்ந்து ராஜு அண்ணாவுக்கு ரொம்பவும் எளிமையா பாடங்களை கத்து கொடுக்கறோம். சரி பசங்களா, உங்க விருப்பப்படியே செய்றேன். ராஜுவும் நம்ம வீட்ல வந்து படிக்கட்டும். மீனு, எப்படியாச்சும் இவனை எல்லா பாடத்திலையும் பாஸ் பண்ண வச்சிடு. அதுவே எனக்கு போதும். சரி ராணியக்கா, என்னால முடிஞ்ச அளவு முயற்சி செய்யறேன். நீங்க ராத்திரி 7 மணிக்கு அவனை என் வீட்டுக்கு அனுப்பி வைங்க. ரொம்ப நல்லது மீனு, நான் இன்னைக்கே அனுப்பி வச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராணிக்காகவும் தான் பையனை கூட்டிக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு பறந்து போச்சு. எங்க போயிருந்த? உங்களுக்காக நான் எவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருந்தேன் தெரியுமா? கிளியோட வீட்டுல இருந்து நான் கூட நிறைய திராட்சை பழங்களை திருடிட்டு வந்திருக்கேன். பாலு, இந்த திருட்டு புத்தி உங்களை விட்டு என்னைக்குதான் போகுமோ தெரியல. ஒழுங்கா உணவு தேடி எடுத்துட்டு வாங்கன்னு உங்களுக்கு எத்தனை நாள் சொல்றதே? அம்மா, அப்பாவை பாத்தீங்களா? தினம் தினம் திருடி எவ்வளவு தானியங்களையும் விதவிதமான உணவுகளையும் கொண்டு வராரு. நானும் அதே மாதிரி திருடுறேம்மா. இதுக்கு எதுக்குமா தேவையில்லாம படிக்கணும்? டேய் ராஜு, வாய மூடு. ஒழுங்கா ராத்திரி மீனு ஆண்டியோட வீட்டுக்கு போய் படி. அப்படியே காட்டுல ராத்திரி நேரம் வந்துச்சு. ராஜுக்காகமோ தன்னோட பேகை எடுத்துக்கிட்டு மீனுக்குருவியோட வீட்டை நோக்கி பறந்து போனா. டே மகனே, இந்த ராத்திரி நீ எங்கடா போய்கிட்டு இருக்க? அப்பா, வேற எங்க? மீனு ஆண்டியோட வீட்டுக்கு தான் போறேன். அம்மா என்ன வீட்லயே இருக்க விடல. மீனு ஆண்டியோட வீட்டுக்கு போய் படின்னு சொல்லி விரட்டி விட்டுட்டாங்க. இந்த ராணிக்கு அறிவே கிடையாது. உனக்கு நான் திருடுறது எப்படின்னு கத்து கொடுக்கறேன். அப்பா, அத மட்டும் எனக்கு சொல்லி கொடுங்கப்பா. நான் நிறைய திருடி இனிமே ஸ்கூலுக்கே போகாதது மாதிரி அம்மாவை சம்மதிக்க வச்சிடுறேன். சரிடா மகனே, முதல்ல மீனு குருவியோட வீட்டுல இருந்தே ஆரம்பிப்போம். அந்த குருவி தானியங்களை எங்கெங்க வச்சிருக்குன்னு பாத்துட்டு வா. சரிப்பா, நான் நிச்சயமா செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜுக்காக ரொம்பவும் சந்தோஷமா மீனுவோட வீட்டுக்கு பறந்து போனா. பசங்களா, நாம இன்னைக்கு குளிர்காலத்துல நம்மளோட வீட்டை எப்படி வெது வெதுப்பா வைக்கிறதுன்னு கத்துக்க போறோம். முதல்ல காஞ்ச இலைகளால நம்ம கூட்டை நிரப்பணும். அதுக்கப்புறமா பருத்தி பஞ்சுகளை எடுக்கணும். மீனு ஆண்டி, எனக்கு ரொம்ப பசிக்குது. நீங்க எனக்கு கொஞ்சம் தானியம் தருவீங்களா? ராஜு, இப்பதானே நாம படிக்கவே ஆரம்பிச்சிருக்கோம், அதுக்குள்ள பசிக்குதுன்னு சொல்ற? ஆமா மீனு ஆண்டி, உங்க வீட்டுக்கு வர அவசரத்துல நான் சாப்பிடாம வந்துட்டேன். சரி இரு, நான் உனக்கு கொஞ்சம் தானியங்களை தரேன் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி நான் சேமிச்சு வச்ச தானிய பானையை திறந்து அதுல இருந்து கொஞ்சம் தானியங்களை எடுத்துச்சு. இத குழந்தை ராஜு ரொம்ப உன்னிப்பா பாத்துக்கிட்டு இருந்தான். பிறகு அந்த தானியங்களை சாப்பிட்டுட்டு மறுபடியும் படிக்க ஆரம்பிச்சான். டேய் மகனே, மீனு குருவி தானியங்களை எங்க வச்சிருக்குன்னு பாத்தியா? ஆமாப்பா, அந்த குருவியோட வீட்டுல ஒரு பானை நிறைய தானியம் இருக்குப்பா. சரிடா, நாளைக்கும் இதே மாதிரி போய் யாரும் பார்க்காத நேரம் அந்த தானியங்களை திருடிடு. சரிப்பா, நான் கண்டிப்பா செய்துட்டு வரேன். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், உன் அம்மா கேட்டா இத பத்தி சொல்லாத அப்படின்னு பேசிக்கிட்டு 2 காகங்களும் தங்களோட வீட்டுக்குள்ள போனாங்க. மீனு ஆண்டியோட வீட்டுல இன்னைக்கு நீ என்ன கத்துக்கிட்ட? அம்மா, மீனு ஆண்டி குளிர்காலத்தை பத்தி ஏதோ சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா எனக்கு ரொம்ப பசியா இருந்துச்சா, நான் எப்படா சாப்பாடு தருவாங்கன்னு
பாத்துக்கிட்டு இருந்தேன். சரி சரி, உனக்கு எப்பவும் சாப்பாடு தான் அப்படின்னு பேசிக்கிட்டே அந்த காக்கை குடும்பங்கள் தங்களோட சாப்பாட சாப்பிட ஆரம்பிச்சாங்க. அப்படியே மறுநாள் பொழுது விடிச்சது. ராஜுக்காக வழக்கம் போல மீனுவோட வீட்டுக்கு படிக்க போனா. குழந்தைங்க எல்லாரும் ரொம்பவும் ஆர்வமா அன்னைக்கான பாடத்தை படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. மீனுக்குருவியோ தான் குழந்தைங்களுக்காக கொஞ்சம் உணவை தயாரிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அந்த நேரத்தை பயன்படுத்திக்கிட்ட ராஜுக்காக மெதுவா தானிய பானையை திறந்து அதுல இருந்து 2 சோளத்தை வெளியே எடுத்துச்சு. ராஜுக்காகவும் சோளத்தை திறனத குழந்தை சாரா பாத்துட்டா. அம்மா இங்க பாருங்க, ராஜு நம்ம வீட்ல இருந்த சோளத்தை திருடுறான். பயந்து போன ராஜுக்காகவும் நடுநடுங்கி நின்னா. ராஜு, நீ இனிமே இங்க படிக்க வர வேண்டாம். உன்னால என் குழந்தைங்களோட படிப்பு தான் கெட்டு போகுது. நீ உன் புத்தக பைய எடுத்துக்கிட்டு இங்க இருந்து போயிடு. உடனே ராஜுக்காகவும் தான் பேகை எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு பறந்து போனா. என்னடா ராஜு, இப்பதான் மீனுவோட வீட்டுக்கு போன, அதுக்குள்ள படிச்சு முடிச்சிட்டியா? அம்மா, அந்த மீனு ஆண்டி இனிமே வீட்டுக்கு படிக்க வர வேண்டாம்னு சொல்லிட்டாங்கம்மா. என்னால அவங்க குழந்தைங்களோட படிப்பு கெட்டு போகுதாம், அதனாலதான் வேண்டான்னு சொல்லிட்டாங்க. ஓஹோ, அந்த குருவிக்கு நீ நல்லா படிச்சிடுவேன்னு புறாமாவோட வீட்டுல ஒன்னு சேர்த்து விடுறேன், சரியா? அப்படின்னு சொன்ன ராணிக்காக புறாவோட வீட்டுக்கு பறந்து போச்சு. டேய் மகனே, என்னாச்சு? நீ மீனு கிட்ட மாட்டிட்டியா? ஆமாப்பா, அதனாலதான் மீனு ஆண்டி என்னை இனிமே படிக்க வராண்டான்னு சொல்லிட்டாங்க. உனக்கு இன்னும் அனுபவம் வேணும் ராஜு. யாரும் பார்க்காத நேரம் தான் நாம பொருளை எடுக்கணும். அது மட்டும் இல்ல, எடுக்கும் போது சின்ன சத்தம் கூட வரக்கூடாது. புரியுதுப்பா, நான் இனிமே அப்படியே செய்றேன். புறானே, ராஜு படிக்கணும்னு ஆசைப்படுறான். ஆனா எனக்கு படிப்பு சொல்லி கொடுக்க தெரியாது. நீங்க தினமும் 1 மணி நேரம் ராஜுவுக்கு படிப்பு சொல்லி கொடுக்கறீங்களா? படிப்பை கத்துக்கிறது நல்ல விஷயம்தான். நாளையில இருந்து உன் பையனை வர சொல்லு. அப்படியே மறுநாள் பொழுது வந்துச்சு. ராஜுக்காகவும் படிக்கிறதுக்காக புறாவோட வீட்டுக்கு பறந்து போனா. புறாவும் ராஜுக்காகத்துக்கு அன்னைக்கான பாடத்தை சொல்லி கொடுத்துட்டு தன்னோட வீட்டு வேலைகளை பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. அந்த சமயத்தை பயன்படுத்திக்கிட்ட ராஜுக்காகவும் புறாவோட வீட்டுல இருந்த தானியங்களை திருடி சாப்பிட்டுச்சு. இப்படியே சில நாட்கள் நகர்ந்துச்சு. ஒரு நாள் ராஜுக்காகத்தோட ஸ்கூல்ல பரீட்சை முடிஞ்சு எல்லாருக்கும் ரிசல்ட்ட சொன்னாங்க. மீனுவோட குழந்தைங்க முதல் மதிப்பெண் எடுத்து அந்த ஸ்கூல்லையே ரொம்பவும் பாராட்ட பெற்றாங்க. ஆனா ராஜுவோ எல்லா பாடத்திலையும் ஃபெயில் ஆயிட்டான். இதனால ராணிக்காக ரொம்பவும் ஏமாந்து போயிடுச்சு. ஏ ராஜு, நீ புறாமாமோட வீட்டுல போய் படிக்கிறேன் தானே சொன்ன, அப்புறம் எப்படி எல்லா பாடத்திலையும் ஃபெயில் ஆன? அம்மா, அதுதான் எனக்கும் புரியலம்மா. என்ன வேணும்னே அந்த டீச்சர் ஃபெயில் பண்ணிட்டாங்க. இல்ல உன்னை நம்ப மாட்டேன். நீ எனக்கு தெரியாம ஏதோ ஒரு திருட்டுத்தனம் செய்யற அப்படின்னு சொல்லிக்கிட்டு ராணிக்காகவும் தான் பையனை கூட்டிக்கிட்டு தன்னோட வீட்டை நோக்கி பறந்து போச்சு. அந்த நேரத்துல நிறைய பறவைகள் ஒரு பறவைய போட்டு அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. பக்கத்துல போய் பார்த்தா அது காலுக்காகும். என்னப்பா நீங்களா? இவ்ளோ பேரு போட்டு உங்களை அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, அப்படி நீங்க என்ன செய்தீங்க? டேய் மகனே, பல நாள் திருட ஒரு நாள் பிடிபடுவான்னு சொல்லுவாங்க. இது வரைக்கும் திருடி நாம் பிடிபட்டதே இல்ல. ஆனா இன்னைக்கு எல்லாரும் என்ன கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்பதான் எனக்கு ஒரு விஷயம் தெரியுது. திருடி சாப்பிடுறத விட நாம உழைச்சு சாப்பிடுறது தான் ரொம்ப கௌரவம் அப்படின்னு காலுக்காக சொன்னதுமே ராஜுக்காக தன்னோட தப்ப உணர ஆரம்பிச்சது. மீனுவோட குழந்தைங்களுக்கு கிடைச்ச பாராட்டையும் அப்பாவுக்கு விழுந்த அடியையும் நினைச்சது. அம்மா, என்ன மன்னிச்சிடுங்கம்மா. இப்பதான் படிப்போட அருமை எனக்கு புரியுது. நான் இனிமே எந்த திருட்டையும் பண்ணாம நல்லா படிப்பேம்மா. நீ சொல்றது கேக்குறதுக்கே அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீயும் திருந்திட்ட, உன் அப்பாவும் திருந்திட்டாரு. இனிமே எனக்கு எந்த கவலையும் இல்ல அப்படின்னு பேசிக்கிட்டு அந்த காக்கை குடும்பங்கள் ரொம்பவும் சந்தோஷமா தங்களோட வீட்டை நோக்கி பறந்து போனாங்க. அது ஒரு அழகான சாயங்கால வேலை. அந்த நேரத்துல மஞ்சள் நிற வானத்தை கருமேகங்கள் மூடிக்கிட்டு இருந்துச்சு. காட்டுல எங்க பார்த்தாலும் வேகமா காற்று வீசிக்கிட்டு இருந்துச்சு. அந்த நேரத்துல மீனுக்குருவி பள்ளிக்கூடத்துக்கு போன தன்னோட 2 குழந்தைங்களையும் எதிர்பார்த்து தான் வீட்டு முன்னாடி நின்னுக்கிட்டு இருந்துச்சு. பள்ளிக்கூடம் முடிஞ்சதுமே சாராவும் குக்குவும் ரொம்ப வேகமா அந்த வானிலைய பார்த்து பயந்தபடியே தங்களோட வீட்டை நோக்கி பறந்து வந்துகிட்டு இருந்தாங்க. அக்கா, காற்று ரொம்ப வேகமா வீசுதுக்கா. நாம கொஞ்ச நேரம் இந்த மரக்கிளையில உட்கார்ந்துட்டு போவோமா? தம்பி குக்கு, வேண்டாம். மழை வந்துச்சுன்னா நம்மளால பறக்கிறது இன்னும் சிரமமாகிடும். மழை வர்றதுக்கு முன்னாடி நம்ம சீக்கிரம் வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொன்ன சாரா தான்
தம்பிய கூட்டிக்கிட்டு தன்னோட வீட்டை நோக்கி வேகமா பறந்துகிட்டு இருந்தா. ஒரு வழியா 2 குழந்தைங்களும் தங்களோட வீட்டுக்கு வந்துட்டாங்க. தான் 2 குழந்தைங்களையும் பார்த்த மீனுக்குருவி ரொம்பவும் சந்தோஷப்பட்டுச்சு. பசங்களா, உங்களை பார்த்த அப்புறம் தான் அம்மாவுக்கு நிம்மதியா இருக்கு. வர வழி முழுவதும் ரொம்ப காத்து, வானத்துல இடி சத்தம் வேற. நாங்க ரொம்ப பயந்துகிட்டே வேகமா பறந்து வந்துட்டோமா. ரொம்ப நல்ல வேலை பண்ணீங்க பசங்களா. மழை வந்துச்சுன்னா பறக்கிறது இன்னும் கஷ்டமாகிடும். சரி, வீட்டுக்குள்ள வாங்க. இந்த வானிலைக்கு இதமா அம்மா உங்களுக்கு சூடா நெய்யப்ப சுட்டு தரேன், சரியா? என்ன நெய்யப்பமா? ஐ ஐ, ஜாலி ஜாலி. அம்மா சீக்கிரம் சுடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு மீனுக்குருவியோட 2 குழந்தைங்களும் வீட்டுக்குள்ள போனாங்க. அவங்க வீட்டுக்குள்ள போன கொஞ்ச நேரத்திலேயே காட்டுல ஜோரா மழை பெய்ய ஆரம்பிச்சிடுச்சு. தங்களோட ஸ்கூல் பேக்கை ஒரு ஓரமா வச்ச 2 குழந்தைங்களும் தங்களோட வீட்டுக்குள்ள உட்கார்ந்து விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. மழை வந்ததுமே அந்த ஏழை மீனுக்குருவியோட வீடு முழுவதும் ஒழுக ஆரம்பிச்சிடுச்சு. வீட்டுக்குள்ள தண்ணீர் வர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த சூழ்நிலையில நான் எப்படி விறகு எரிய வைப்பேன்? என் குழந்தைங்களுக்கு வேற நான் சூடா நெய்யப்பூ சுட்டு கொடுப்பேன்னு சொல்லிட்டேனே, இப்போ என்ன பண்றது அப்படின்னு பேசிக்கிட்டே மீனுக்குருவி ரொம்ப சோகமா நின்னுக்கிட்டு இருந்துச்சு. மீனுக்குருவியோட வீட்டின் பக்கத்திலேயே ஒரு காகங்களோட வீடு இருந்துச்சு. அந்த காகங்களோட பையன் ராஜு ரொம்பவும் சோகமா அழுதுகிட்டு இருந்தான். டேய் ராஜு, வெளிய பாத்தியா மழை எப்படி பெஞ்சுக்கிட்டு இருக்குன்னு? இன்னைக்கு உன்னோட பிறந்த நாளை கொண்டாட முடியாது. இல்ல இல்ல, என்ன ஆனாலும் சரி, எனக்கு இன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாடியே ஆகணும். எனக்கு கேக்கு, வீடு முழுவதும் அலங்கரிக்கணும். ராஜு, சொன்னா புரிஞ்சுக்கோடா. வெளியே மழை பெய்யுது. இந்த நேரத்துல நம்மளால எதுவும் செய்ய முடியாது. உன்னோட நண்பர்களும் நம்ம வீட்டுக்கு வர மாட்டாங்க. இல்ல, நான் யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன். எனக்கு பிறந்த நாள் கொண்டாடியே ஆகணும். நம்ம பக்கத்துல அந்த உடைஞ்ச வீட்டுல மீனுக்குருவியோட 2 குழந்தைங்க இருக்காங்கல்ல, அவங்கள நைஸா பேசி இங்க கூட்டிட்டு வரேன். பிறந்த நாளுக்கு நம்ம வீட்டை சுத்தம் செய்யறது, வீட்டை அலங்கரிக்கிறதுன்னு எல்லா வேலையும் செய்ய வச்சிடுறேன். ப்ளீஸ்மா, நான் இன்னைக்கு எப்படியாவது பிறந்த நாள் கொண்டாடிடணும். சீக்கிரம் அந்த குருவிகளை வீட்டுல கூட்டிட்டு வாங்க. ராஜு, நீ கவலைப்படாத, அம்மா எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்ன ராணிக்காகவும் ஒரு கொடையை எடுத்துக்கிட்டு மீனுக்குருவியோட வீட்டை நோக்கி பறந்து போச்சு. அந்த நேரத்துல மீனுக்குருவி சில காஞ்ச சப்பாத்திகளை தான் குழந்தைக்கு சாப்பிட கொடுத்துச்சு. அம்மா, நெய்யப்பூ சுட்டு தரேன்னு சொன்னீங்க. இது காஞ்ச சப்பாத்தி, இது சாப்பிடுறதுக்கு நல்லாவே இருக்காது. பசங்களா, அடுப்போட பக்கத்துல மழை தண்ணி சொட்டிக்கிட்டே இருக்குப்பா. இந்த நேரத்துல விறகெல்லாம் எரியாது. மழை நின்னதுமே அம்மா உங்களுக்கு நெய்யப்ப சுட்டு தரேன், சரியா? அப்படின்னு மீனுக்குருவியும் குழந்தைங்களும் பேசிக்கிட்டு இருந்ததை கேட்டபடியே ராணிக்காகவும் வீட்டுக்குள்ள வந்துச்சு. பசங்களா, நீங்க இந்த காஞ்சி போன சப்பாத்திய சாப்பிட வேண்டாம். ராஜுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். நீங்க என்னோட வீட்டுக்கு வாங்க. உங்களுக்கு கேக்கு, சூடா பிரியாணி நான் தரேன். ஐயா, ஜாலி ஜாலி. சரி ராணி ஆண்டி, நாங்க வரோம் உங்க வீட்டுக்கு. மீனு, நான் உன்னோட குழந்தைங்கள இப்ப என் கூட கூட்டிட்டு போறேன். நீ ராத்திரி என் வீட்டுக்கு வா. ராஜுவுக்கு சின்னதா ஒரு பர்த்டே பார்ட்டி வச்சிருக்கேன். சரி ராணி ஆண்டி, நாங்க இப்பவே உங்க கூட வரோம். குக்கு, வேண்டாம், நீங்க எங்கேயும் போக வேண்டாம். அம்மா என் கூடயே ராத்திரி உங்களை கூட்டிட்டு போறேன், சரியா? என்ன மீனு, உன் குழந்தைங்களை என் கூட அனுப்பு. அவங்க சாயங்கால நேரம் முழுவதும் ராஜு கூட விளையாடிக்கிட்டு இருப்பாங்க. ராத்திரி பர்த்டே பார்ட்டி முடிஞ்சு உன் கூட வீட்டுக்கு வந்துட போறாங்க. இதுல என்ன இருக்கு? ராணி அக்கா, அவங்க ரொம்ப களைப்பா இருக்காங்க. ஸ்கூல் முடிச்சு இப்பதான் வந்திருக்காங்க. அவங்க கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கட்டும். ஹே மீனு, இந்த உடஞ்ச வீட்டுல இருந்துகிட்டு உனக்கு இவ்வளோ திமிராகிடுச்சுல. நீ ஒன்னும் பர்த்டே பார்ட்டிக்கு வரமாட்டா. உன் குழந்தைங்க இல்லாம என் பர்த்டே பார்ட்டி ரொம்ப அருமையா நடக்கும் அப்படின்னு கோபமா சொல்லிட்டு ராணிக்காகவும் மறுபடியும் தன்னோட வீட்டை நோக்கி பறந்து போச்சு. அம்மா, ஏமா எங்களை ராணி ஆண்டி கூட அனுப்பல நீங்க? பசங்களா, அவங்க உங்களை எதுக்காக கூப்பிடுறாங்கன்னு அம்மாக்கு நல்லா தெரியும். உங்களை சீக்கிரமா அங்க கூட்டிட்டு போய் வீட்டுல இருக்கிற எல்லா வேலையும் செய்ய வைக்கிறதுக்கு தான் இங்க வந்திருக்காங்க. அப்படியா அம்மா? இப்போ எங்களுக்கு புரிஞ்சிடுச்சுமா. நாங்க இந்த காஞ்ச சப்பாத்தியை சாப்பிட்டுட்டு வீட்லயே தூங்கிடுறோம்மா
அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு குழந்தைங்களும் அந்த சப்பாத்திகளை சாப்பிட ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச நேரத்திலேயே குழந்தைங்க ரெண்டு பேரும் ஒரு போர்வையை போத்திக்கிட்டு தங்களோட வீட்டுல படுத்து தூங்க ஆரம்பிச்சாங்க. நேராக மழையோட தாக்கம் ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு. இதனால மீனுக்குருவியோட வீட்டுல நிறைய இடங்கள்ல ஒழுக ஆரம்பிச்சிடுச்சு. அந்த மழை தண்ணீர் குழந்தைங்க படுத்திருக்கிற இடத்துக்கும் வந்து விழ ஆரம்பிச்சிடுச்சு. ஐயோ, நிறைய இடங்கள்ல ஒழுகுதே, இப்ப என்ன பண்றது? இந்த ராத்திரி என் குழந்தைங்களை கூட்டிக்கிட்டு நான் எங்க போவேன் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி தான் குழந்தைங்க மேல மழைநீர் விழாதபடி ஒரு கொடைய பிடிச்சுக்கிட்டு நின்னுக்கிட்டு இருந்துச்சு. ராத்திரி முழுவதும் மீனுக்குருவி நனைஞ்சபடியே தான் குழந்தைங்களுக்காக கொடைய பிடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. அப்படியே மறுநாள் காலையில வந்துச்சு. காட்டுல ஒரு வழியா மழையும் நின்னுது. ராத்திரி முழுவதும் அந்த மழை நீர்ல நனைஞ்சுக்கிட்டு இருந்ததுனால மீனுக்குருவியால எந்திரிக்கவே முடியல. மீனுக்குருவிக்கு ரொம்ப அதிகமா காய்ச்சல் அடிக்க ஆரம்பிச்சது. அம்மா அம்மா, உங்களுக்கு என்னாச்சும்மா? எந்திரிங்கம்மா, ஏம்மா படுத்திருக்கீங்க? அம்மாவுக்கு ரொம்ப உடம்புக்கு முடியலம்மா, அம்மாவால எந்திரிக்கவே முடியல, எனக்கு ரொம்ப காய்ச்சல் அடிக்குது. அம்மா, நீங்க கவலைப்படாதீங்க, நான் சீக்கிரம் ஹாஸ்பிட்டலுக்கு போய் உங்களுக்கு காய்ச்சலுக்கான மருந்து வாங்கிட்டு வரேன். சரா, வேண்டாம்மா, நம்ம வீட்ல எந்த காசும் இல்ல, காசு இல்லாம போனா மருந்து கொடுக்க மாட்டாங்க. கண்டிப்பா கொடுப்பாங்க. இப்ப மருந்து வாங்கிக்கிட்டு நம்ம பின்னாடி காசு கொடுத்துக்கலாம். குக்கு, நீ அம்மாவை பத்திரமா பாத்துக்கோ, நான் சீக்கிரம் போய் அம்மாவுக்கு மருந்து வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொன்ன சாரா ரொம்ப வேகமா மருத்துவமனையை நோக்கி பறந்து போனா. டாக்டர் டாக்டர், எங்க அம்மாவுக்கு ரொம்ப காய்ச்சல் அடிக்குது, எனக்கு தயவு செஞ்சு காய்ச்சலுக்கான மருந்து தரீங்களா? குழந்தை, நான் தாராளமா தரேன். ஆனா நீ மருந்துக்கான காசை வச்சிருக்கியா? இல்ல டாக்டர், என்கிட்ட எந்த காசும் இல்ல. நீங்க இப்ப மருந்து கொடுங்க, நான் சீக்கிரமா உங்களுக்கு காசு தந்துடுறேன். ஹே குழந்தை, நான் இங்க யாருக்கும் இலவசமா மருத்துவம் பார்க்கறது கிடையாது. போ இங்க இருந்து அப்படின்னு சொல்லி அந்த டாக்டர் சாராவை அங்கிருந்து விரட்டி விட்டுட்டாரு. சாராவும் ரொம்ப வருத்தமா பறந்துகிட்டு இருந்தா. அந்த நேரத்துல சாரா ஒரு தேவதை மேல மோதி அப்படியே கீழே விழுந்துட்டா. சின்ன குருவி, உனக்கு அடி எதுவும் படலையே, இவ்ளோ வேகமா நீ எங்க போய்கிட்டு இருக்க? தேவதையே, என் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, காய்ச்சலுக்கான மருந்து கேட்டா காசு வேணும்னு சொல்றாங்க, அதான் என்ன பண்றதுன்னு தெரியாம நான் பறந்துகிட்டு இருக்கேன். சின்ன குருவி, நீ இந்த சின்ன வயசுலயே எவ்வளவு பொறுப்பா நடந்துக்கிற. நீ கவலைப்படாத, உங்க அம்மாவை நான் குணப்படுத்துறேன். என்ன உன் வீட்டுக்கு கூட்டிட்டு போறியா? உடனே சாராவும் அந்த தேவதைய கூட்டிக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு போனா. தேவதை தன்னோட மந்திர சக்தியால மீனுக்குருவியோட காய்ச்சலை குணப்படுத்தினாங்க. பிறகு மீனுக்குருவியோட வீட பார்த்த தேவதை மீனுக்குருவிக்காக ஒரு அழகான சீத்தாப்பழ வீட கொடுத்தாங்க. அதன் பக்கத்திலேயே ஒரு அழகான சீத்தாப்பழ மரத்தையும் கொடுத்தாங்க. தங்களோட புது வீட பார்த்த ரெண்டு குழந்தைங்களும் ரொம்ப சந்தோஷம் ஆகிட்டாங்க. குருவி, நீ இந்த வீட்ல தாராளமா தங்கலாம், இது உனக்கு சொந்தமான வீடு. இந்த வீடு எந்த மழையிலையும் ஒழுகாது. நீ இந்த மரத்துல விளையிற கனிகளை வச்சு உன்னோட வாழ்க்கைய ரொம்ப சந்தோஷமா வாழு. தேவதையே, ரொம்ப நன்றி, நீங்க என்னோட வாழ்க்கைக்கு ஒரு புதிய வழிய காட்டிட்டீங்க அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி ரொம்பவும் சந்தோஷப்பட்டுச்சு. கொஞ்ச நேரத்திலேயே தேவதையும் அந்த இடத்தை விட்டு பறந்து போனாங்க. நண்பர்களே, இது சப்ஸ்கிரைபர் விருப்பத்திற்கான நேரம். அம்மு, இலக்கியன் ரெண்டு குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். கிரேஸ்லின், இளமாறன், எழில் கார்த்திகா எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். பவானி, விசகன் ரெண்டு குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் ரித்திக் ரியா, ஹாய் வேதவர்மா, அபிநயா ஸ்ரீ, கவி சிர்தார் ரெண்டு குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் விஷாக்கா, ஹாய் தஷ்வந்த், அமீனா, அமர் ரெண்டு குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் லக்ஷனா, ஹாய் சண்முக பிரியா, ஹாய் ஜஸ்வின் சித்தார், ஹாய் அற்புதா புனிதன், டேரியஸ் ஸ்டோன், டெரிக் ஸ்டோன் ரெண்டு குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் தரணி, ஹாய் ரித்து, ஹர்ஷிகா, மெரூன்யா ரெண்டு குட்டீஸும் நல்லா படிச்சு சமத்து பாப்பாவா இருக்கணும், சரியா? ஐஸ்வர்யா, மகிழினி ஸ்ரீ, தன்யா, திவிஷா எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் அபினேஷ், நீங்கள் அனைவரும் அளித்து வரும் அன்புக்கும் ஆதரவுக்கும் மிக்க நன்றி.